சோதராண்டவரே மெய் துதிக்கிறேன் சப்பா. பரிசுத்த ஆவியானவரே மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம்ப்பா, மெய் துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்தரே மரத்தினை கழுவி சுத்திகரிக்கும்படி அச்சபிக்கிற ஆண்டவரை ஆவியானவரே மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம்ப்பா, மெய் துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. துதிக்கிற ராஜா, வானம் திறக்கப்படட்டப்பா, வானம் திறக்கப்படட்டப்பா, வானம் திறக்கப்படட்டப்பா. ஓ ராஜாதி ராஜா ரீசா தூரி கரல ரபல ரதரி சலரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராஜா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிற ராஜா. ஓ துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் பூமி ஒழிந்து போனால் என் தேவனுடைய வார்த்தைகள் மாறாதது ராஜா. ஹல்லேலூயா. என் கர்த்தருடைய அழைப்பு மாறாதது ஆண்டவரே. ஓ ராஜா உம்மை துதிக்கிறோம்ப்பா. நீர் தெரிந்தெடுத்த நோக்கம், நீர் உருவாக்கின நோக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ என் ராஜாதி ராஜா இந்த இடத்துல மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஓ உங்க நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீசபதூரி கலரவலரா. ஹல்லேலூயா. நாலு திசையில இருக்கிற தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. நாலு திசையில இருந்து ஜனங்களை வர விடாதபடி, என் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற விடாதபடி, என் ராஜாவுடைய அழைப்பு நிறைவேற விடாதபடி இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓ தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறபடியால் ஆண்டவரே மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்தீரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்தீரே. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாது. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. அதின் காலத்தில் நேர்த்தியாய் முடிப்பவரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்தீரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்தீரே. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்றீ. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், ஓ காகத்தை கவனி என்றீ. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீ. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம்
இறங்கி பதிலளித்தீர். ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீர். சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாது. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளிப்பீர். ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளிப்பீர். கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளைப் போல் காத்தீரே. கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்தீரே. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்றீ. ஓ நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், ஓ காகத்தை கவனி என்றீ. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீர். ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீர். ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீர். கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்தீரே. ஓ கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்தீரே. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய கண்களின் கருவிழிகளைப் போல எங்களை இம்மட்டும் பாதுகாத்தீரே. அங்கே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு யோபு சொல்கிறார். ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அதினதின் காலத்திலே நீர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில் ஏற்ற காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்காய் செய்ததை. நான் என்ன சொல்லுவேன் என் இயேசுவின் அன்பை, நான் எப்படி பாடுவேன் அவர் எனக்காய் செய்ததை. தள்ளப்பட்ட கல்லாக கிடந்த என்னையே தகப்பனி தேடி வந்து தூக்கி எடுத்தீரே. தகுதியை இல்லாத எந்தன் வாழ்விலே தகுதிக்கு மிஞ்சின நன்மை செய்தீரே. தகுதியை இல்லாத எந்தன் வாழ்விலே
தகுதிக்கு மிஞ்சின நன்மை செய்தீரே, நான் என்ன சொல்லுவேன், உமை எப்படி பாடுவேன், நான் என்ன சொல்லுவேன், உமை எப்படி பாடுவேன், நான் என்ன சொல்லுவேன், என் இயேசுவின் அன்பை நான் எப்படி பாடுவேன், செய்ததை. அனாதையாய் தனிமையிலே அலைந்த என்னையே தேடி ஓடி வந்து ஆதரித்தீரே, விரும்பா பாத்திரமாயிருந்த என்னையே விரும்பின கரத்தினாலே ஆசீர்வதித்தீரே. அனாதையாய் தனிமையிலே அலைந்த என்னையே தேடி ஓடி வந்து ஆதரித்தீரே, விரும்பா பாத்திரமாயிருந்த என்னையே விரும்பின கரத்தினாலே ஆசீர்வதித்தீரே. நான் என்ன சொல்லுவேன், உமை எப்படி பாடுவேன், நான் என்ன சொல்லுவேன், உமை எப்படி பாடுவேன், நான் என்ன சொல்லுவேன், என் இயேசுவின் அன்பை நான் எப்படி பாடுவேன், அவர் எனக்காய் செய்ததை நான் என்ன சொல்லுவேன், என் அன்பை நான் எப்படி பாடுவேன், அவர் எனக்காய் செய்ததை. பாழான நிலமாக இருந்த என்னையே பயிர் நிலமாக மாற்றி வாழ்க்கை தந்தீரே, கடக்கவே முடியாத பாதைகளெல்லாம் கரங்களில் ஏந்தி என்னை சுமந்து வந்தீரே. பாழான நிலமாக இருந்த என்னையே பயிர் நிலமாக மாற்றி வாழ்க்கை தந்தீரே, கடக்கவே முடியாத பாதைகள் எல்லாம் கரங்களில் ஏந்தி என்னை சுமந்து வந்தீரே. நான் என்ன சொல்லுவேன், உமை எப்படி பாடுவேன், நான் என்ன சொல்லுவேன், பாடுவேன், நான் என்ன சொல்லுவேன், என் இயேசுவின் அன்பை நான் எப்படி பாடுவேன், அவர் எனக்காய் செய்ததை. நான் என்ன சொல்லுவேன், என் இயேசுவின் அன்பை நான் எப்படி பாடுவேன், அவர் எனக்காய் செய்ததை. ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்லாக இருந்த நம்மை தான் அவர் தூக்கி நிறுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் எதுக்குமே உதவாத ஒரு கல், உதவாத ஒரு பொருள், அதை தான் அவர் தேடி ஓடி வந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிறவங்களே அவர் தேடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. எதுக்குமே இல்லை, எதுக்குமே பிரயோஜனமே இல்லாமல் இருக்கிற நம்மை தான் அவர் தேடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்களுக்கு நம்ம பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நமக்கு, அவருக்கு நம்ம பிரியமான பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். செபத்தொட்ட ஜெயகீதங்களில் 282வது பாடல். ஹல்லேலூயா. பாடி கொண்டாடும், கோடி நன்றி சொல்லுவோம். அவர் 5 அப்பங்களை 1000 பெருக செய்தவர். ஹல்லேலூயா. அவர் அதிசயமான தேவன். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமை தேசமாக இருந்தாலும் அந்த தேசத்திலிருந்து வெளியே வரும்போது பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வனாந்திர பகுதியில் காடைகளை கொடுக்கிறார், மன்னாவால உணவளிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாதபடி வழி நடத்துகிற தேவன். இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு பாலைவனமான நாட்களாக இருக்கலாம், ஒரு பாலைவன பகுதியில் நடந்தது போல இருக்கலாம், ஆனால் தேவன் ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கிறவராயிருக்கிறார். அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன், சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்கலாமா? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு
வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமா இருக்கலாமே. ஹல்லேலூயா. கொஞ்சம் கரங்களை சந்தோஷமா தட்டலாம். ஹல்லேலூயா. எல்லாம் தூக்கத்துல இருந்த மாதிரியே இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே பலன் அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்மளுக்கு பலன் எங்க இருக்கு? அவருக்குள்ள இருக்கும்போது, அதுவும் சந்தோஷமா இருக்கும்போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்நேரமும் துக்க முகமா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷத்தோட ஒரு மகிழ்ச்சியோட இந்த ஒரு நாள் தான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கஷ்டம், ஒவ்வொரு நாளும் பாடுகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார்,
ஹalleluya. அவர் திருப்தியாக்கி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலையும் நம்முடைய ஆத்துமாக்களை அவர் திருப்தியாக்குகிறார். நம்ம சரீரத்தை இல்லை, ஹல்லேலூயா, நம்ம ஆத்துமாவையே திருப்தியாக்குறார். மனுஷனுக்கு திருப்தி வரவே செய்யாது, ஆனால் சொல்றார் திருப்தியாக்கி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. மீதம் எடுக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதனைக்குள்ளாய் போகலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கத்திலே இருந்த மாதிரியே தெரியுது. ஹல்லேலூயா. தூங்கி முழிக்கலையா? சோத்திரம். ஹல்லேலூயா. காய்ச்சலா இருந்தாலும் கரங்களை தட்டி படிக்கும்போது காய்ச்சல் ஓடிரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா படிக்கணும். ஹல்லேலூயா. உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். என்ன பாட்டு படிக்கணும்? இந்த பாட்டு தான் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வெறுக்கும் போது தான் ஹல்லேலூயா. ஊழியம்னா என்ன? அவருடைய வார்த்தையை ஒருத்தட்ட சொன்னாலே ஊழியம் தான். ஹல்லேலூயா. பலிபீடத்தில் நின்று செய்தி கொடுத்தாதான் இல்லை, அவர் நமக்கு செய்த நன்மைகளை செய்கிறதே சொல்றதே ஒரு ஊழியம் தான். எனக்கு என் தேவன் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் உயிரோட பாதுகாத்து வருகிறாரே. ஹல்லேலூயா. சிலுவை சுமக்கும் போது சிந்தையே மாறிவிடும். ஹல்லேலூயா. நம்ம சிலுவை எப்படி சுமக்கிறோம்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அணு தினமும் என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். சிலுவைனாலே பாடுகள், அந்த பாடுகள் மத்தியில், அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அவரை நம்ம எப்படி பின்பற்றுகிறோம்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை விட்டு கொடுக்காம இருக்கிறோமா? அவரை நேசிக்கிறவர்களா இருக்கிறோமா? முன்னில் அதிகமா நேசிக்கிறோமா? ஹல்லேலூயா. பேதுரு சொன்னாரு, இவர்களை காட்டில என்னை அதிகமாய் நீ நேசிக்கிறாயா, அப்போ நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு. ஹல்லேலூயா. நம்ம நேசிப்பு எப்படி இருக்கிறது? நம்ம கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதனால் நம் சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே விட்டா ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். பெயர் புகழ் எல்லாமே நம் இயேசுவின் நாமத்திற்கே, பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை கடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். நாளைய தினம் குறித்து
கலங்காதே மகனே, நாளைய தினம் குறித்து கலங்காதே மகளே, இதுவரை காத்த தெய்வம் இனியும் காத்திடுவார். இதுவரை காத்த தெய்வம் இனியும் காத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்திடுவான். சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்திடுவான். கொடுத்திடு கர்த்தருக்கு, குறைவின்றி காத்திடுவார். கொடுத்திடு கர்த்தருக்கு, குறைவின்றி காத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். தன்னலம் நோக்காமல் பிறர் நலம் தேடிடுவோம். தன்னலம் நோக்காமல் பிறர் நலம் தேடிடுவோம். இயேசுவில் இருந்த சிந்தை என்றுமே இருக்கட்டுமே. இயேசுவில் இருந்த சிந்தை என்றுமே இருக்கட்டுமே. சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன். எங்க சுய அழியணும் ஆண்டவரே, எங்க சுய சுட்டரிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா சோதர ராஜா சிலுவை சுமப்பதனால அப்பா நீடிய பொறுமை வரும்னு சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நாங்க எப்படி சுமைக்கிறோம் அப்பா, எங்களுடைய சிலுவை நாங்க எப்படி சுமக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள்ள பொறுமை இருக்கிறதா, எங்களுக்குள்ள அன்பு இருக்கிறதா, எங்களுக்குள்ள சாந்தம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளை தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. காட்டு புஷ்பங்களை விடுத்து வைக்கிற தேவன், ஓ எங்களை விடுத்து வைக்காமல் இருப்பீரோ? எங்களை குறைவின்றி நடத்துகிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறீரப்பா. ஆமென். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஆராதனை வேளையில ராஜா வானம் திறக்கப்பட்ட ஆண்டவரே, ஓ தேவ தூதரோடு
உம்மை ஆராதிக்க ஓ ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க பாடல் பகுதியை ராஜா பரலோக அங்கீகரித்துக் கொள்ளணும். ஆராதனை பகுதியை ராஜா பரலோக அங்கீகரித்துக் கொள்ளணும். ஆண்டவரே செய்தி வேளை ஒவ்வொரு பகுதியும் என் கர்த்தர் எங்க நடுவில் இருக்கிறபடியா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரருடைய கண்கள் திறக்கப்பட்டு அந்த இடத்தை சுற்றில் இருந்த அக்கினிமயமான தூதர்களை ஹல்லேலூயா சேனைகளை பார்த்தது போல ஓ எங்க கண்கள் திறக்கப்பட்டு எங்களை சுற்றிலும் என் கர்த்தர் அக்கினி மதிலா இருக்கிறது. அப்பா நீர் எங்களோடு இருக்கிறது. ஓ தடைகளை உடைக்கிற கர்த்தர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நாங்க உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாம்ச கண்கள் அழிக்கப்பட்டு ஓ ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே. பாவமுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். மாம்ச கண்களிலே பார்க்கிறோம், பிரச்சனை பெரிதாக தெரிகிறது, ஒவ்வொரு பாடுகளும் பெரிதாக தெரிகிறது. அதை விட பெரியவர் கர்த்தர்ங்கிறது ஓ அறிந்து கொள்ளத்தக்க எங்க கண்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீதியான பகுதி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.